அனைவருக்கும் வணக்கம். உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. லக்னாதிபதி அப்படிங்கிறவர் தான் ஜாதகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும். இப்போ லக்னாதிபதி 5, 9 அதிபதிகளோட சாரம் வாங்கியிருந்தார் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ, அந்த விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 5, 9 அப்படிங்கிறது 1, 5, 9 முதல் திரிகோணம், தர்ம திரிகோணம். அப்போ லக்னாதிபதி 5, 9 சாரம் வாங்கியிருந்தா, ஜாதகருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, பாக்கியம் நல்லா இருக்கு, குலதெய்வ அருள் நல்லா இருக்கு, தெய்வ அனுகிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஜாதகருக்கு தேவையான மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இது ஒற்றைப்படை ராசிகள் தானே 5, 9. அப்போ அப்படிங்கும்போது லக்னாதிபதி ஒற்றைப்படைகளுடைய சாரம் வாங்கி அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ஜாதகர் அப்படியாப்பட்ட சந்தோஷத்தில் இருப்பார். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவர் சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. பொருளாதார ரீதியாக முன்ன பின்ன இருந்தாலும் அகம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் நல்லாவே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறாக லக்னாதிபதி 6, 8, 12 அதிபதிகள் சாரம் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி சாரமோ, 8ஆம் அதிபதி சாரமோ, 12ஆம் அதிபதி சாரமோ லக்னாதிபதி வாங்கி அந்த கிரகத்தின் தசையோ புத்தியோ நடத்தும் பொழுது ஜாதகருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. எல்லா விஷயத்துக்கும் அவர் போராடணும், எல்லா விஷயத்துக்கும் அவர் மெனக்கிடணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி வாங்கிய சாரம் 6, 8, 12. அப்போ 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா ருண ரோக சத்ரு எதிரிகள், கடன், நோய் இவற்றால் ஜாதகர் அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படுவார். 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்க அவமானம், விபத்து, கண்டம் இந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகர் பிரச்சனைக்கு உள்ளாவார். 12ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா மருத்துவ செலவு, வெளிநாட்டு பயணம், விரயங்கள் இதன் மூலயமா செலவுகளை அவர் ஜாதகர் சந்திப்பார். அப்போ உங்கள் லக்னாதிபதி தான் வாங்கிய சாரம் ரொம்ப 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 முக்கியமானது. லக்னாதிபதி வாங்கிய சாரம் 5, 9 சாரமாக இருக்கிறனால சூப்பர்னு சொல்லிட்டோம். அதே இது 6, 8, 12 சாரம் வாங்கியிருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவான விஷயங்களே நடக்கும். சரி, இந்த விஷயங்களை ஜாதகர் சமாளிப்பாரா, சமாளிக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த லக்னாதிபதியுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி எப்படி இருக்கார்? நீசமாக இருக்காரா, அஸ்தங்கமாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, திரிசூன்யமாக இருக்காரா, பாதகத்தில் இருக்காரா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இந்த அமைப்பில் இருந்தால் லக்னாதிபதி பலம் குறைந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கலாம், லக்னாதிபதி உச்சமாக இருக்கலாம், லக்னாதிபதி மூலத்திரிகோணமாக இருக்கலாம், லக்னாதிபதி வர்க்கோத்தமும் பெற்று இருக்கலாம். அப்போ பாதிக்கப்படாமல் லக்னாதிபதி இருந்தாருன்னா அவர் வலிமையாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ பாதிக்கப்பட்டு 6, 8, 12 தசாபுத்திகள்லாம் வாங்கியிருந்தாருன்னா அந்த காலகட்டம் ஜாதகருக்கு மிக மிக கடினமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேணும். அப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, மற்ற எந்த விஷயங்கள் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், லக்னத்துக்கு ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்னாதிபதிக்கு பாதிக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது ஜாதகர் அந்த விஷயத்தை அனுபவிப்பார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ லக்னத்துக்கு நல்லா இருந்து லக்னாதிபதிக்கு பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு எல்லாமே இருக்கும், அதை ஜாதகர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பேசிக்காக ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி இந்த 2 அமைப்புகளும் மிக 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 வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வலு அப்படிங்கிறது பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்தால் போதுமானு கேட்டால், மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்தால் ஜாதகர் எந்த சூழலையும் கடந்து வந்துவார். எந்த சிரமத்திலையும் ஓவர் கம் பண்ணி மேலே சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இயல்பாகவே உண்டு. நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே உங்கள் ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். இப்போது லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் ஆட்சியாக உச்சமாக இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் ஆட்சியாக உச்சமாக இருக்கார் அப்படின்னா அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அந்த லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் இருக்கார் இல்லையா, அவர் இயல்பாக என்ன ஆதிபத்தியம் மிக்கவர்னு பார்க்கணும். அவர் கேந்திர திரிகோணங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாருன்னு நல்லது. மாறாக 6, 8, 12 சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாருன்னா அந்த உச்சம் பெற்ற அமைப்பு
ஜாதகருக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவான பலன்களையே தரும். அப்போ முன்னாடியும் யோசிக்கணும், பின்னாடியும் யோசிக்கணும். லக்னம், லக்னாதிபதி இவர்கள் எந்த சூழலிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அவர்கள் வாங்கிய சாரநாதனும் சுப ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருந்தால் நிச்சயமாக ஜாதகரால் முழுக்க முழுக்க சந்தோஷம், இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க முடியும். அவர்களும் பாதிக்கப்பட்டு 6, 8, 12 ஆதிபத்தியங்கள் பெற்று அதன் தசாபதி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான பலன்களையே நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அப்போ இதுக்கு என்ன சார் வழி? இப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார், 6, 8, 12 சாரமே வாங்கியிருக்கார் அப்படின்னா இது தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு வகையில் 6, 8, 12 அதிபதிகள் வக்ரமாயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி வக்ரமாகி இருந்து 6, 8, 12 அதிபதிகள் சாரம் வாங்கி தசாபுத்தி நடந்தாலும் கெடுபலன்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வக்ரத்துக்கு ஏன் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு முழுக்க முழுக்க நன்மைகளையே பெற கடமைப்பட்டவர்கள். அப்போது ஏற்கனவே 6, 8, 12 ஆதிபத்தியம் வாங்கி ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடிய சூழலில் அந்த கிரகம் இருந்தால், அந்த கிரகம் வக்ரம் பட்டுச்சுன்னு வச்சுங்க, அப்படியே உல்டாவாக பலன்களை செய்யும். அப்போது இது ஒரு ஜாதகத்துக்கு நன்மை பயக்கூடிய விஷயம். வக்ரம் பெற்ற கிரகங்கள் 6, 8, 12 ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் தசாபுத்தி காலகட்டத்தில் 6, 8, 12 கூடிய வேலைகளை செய்யாது அப்படிங்கிறது ஜாதகருக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ முழுக்க முழுக்க ஒரு கிரகம் நன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு, கெடுதலை தருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு. நன்மை தரக்கூடிய கிரகம் கெடுதலாகவும், கெடுதலை தரக்கூடிய கிரகம் நன்மையும் தரக்கூடிய பாயிண்ட் எங்கே அப்படின்னா, அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால். அப்போ ஒரு நன்மை தரக்கூடிய கிரகம் சுபாதிபத்தியம் பெற்றிருக்கு, ஆனால் அந்த கிரகம் வக்ரமாயிருந்து வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? சுபாதிபத்திய பலன்கள் நடக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கிரகம் அந்த காலகட்டத்தில் கெடுமையான பலன்களை தரும். மாறாக ஒரு கிரகம் உங்களுக்கு கெடுபலனை தரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. 6, 8, 12 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தந்துட்டு போகும். அப்போ எங்கே வேறுபடுது அப்படின்னா, வக்ரம்ங்கிற கான்செப்டில் கிரகங்கள் வேறுபடுகிறது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி இவர்கள் வாங்கிய சாரநாதன் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பலன்கள் கண்டிப்பாக நடந்துச்சுன்னா தசாபுத்திகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 6, 8, 12 அதிபதிகள் சாரம் வாங்கி அது தசாபுத்தி நடந்தால் கெடுபலன்கள் நடக்கும். அதே சமயத்தில் கெடுபலன்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் எங்கே அப்படின்னா, அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிறது ஜாதகருக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம். நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்று தசாபுத்தி நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படிங்கிறத உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பாதகம் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடி தான் இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.